Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் செட், எங்களோட சில்வர் கிச்சன் செட் காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஒன்று ஒன்று நாங்கள் எடுத்து காட்டுறோம். இது வந்து பழசு தான், நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணல. நான் உங்களுக்கு மினி கிச்சன் செட் போட்டோம் அதில் யூஸ் பண்ணது தான். ஸ்பூன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்பூன், இது வந்து விளையாட்டு ஜாமாவில் இருந்தது, அதுவே எடுத்துட்டோம். அப்புறம் இது ஒரு ஸ்பூன், குட்டி ஸ்பூன். இது வந்து தோசைக்கல், இது வந்து தோசைக்கல். இது எங்ககிட்ட தோசைக்கல் மூடியில், ஏன்னா இது நாங்கள் பழசு நாங்கள் வாங்கலை, முன்னாடியே இருந்தது தான், வச்சு விளாட்றோம். இது வந்து சோத்து கரண்டி, அதாவது குக்கிங் பண்ணுறதுக்கு சாப்பாடு எடுத்தப்போ அந்த கரண்டி. இது வந்து வேஸ்ட், இந்த மரம் வேஸ்ட்டு பொருளாக வெஜிடபிள்ஸ் அள்ளி போட்டுக்கு ரெண்டு பெருசு, சின்னது. அப்புறம் இது ஹாட் பாக்ஸ், இது வந்து குட்டி ஹாட் பாக்ஸ் தான். அப்புறம் இது வந்து ஒரு பழைய கிண்ணம், இது வந்து நல்லா நெளிஞ்சு போயிருக்கு. ஸோ நாங்கள் இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுருக்கோம். இது வந்து ஹாட் பாக்ஸாக, அதை வந்து மூடி உடஞ்சிருச்சு, மூடி காண போயிடுச்சு. இது வந்து உடஞ்சிருச்சு, அதனால இதையும் நாங்கள் ஆட வச்சுருக்கோம். இது வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இது வந்து குழிப்பணியாரம், அந்த குழிப்பணியாரம் செய்வாங்க, அதை நாங்கள் வந்து இட்லிக்கு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து மூடி கூட நாங்களாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு பிளேட் தான், பிளேட் வகையானதான் இதுவுமே. இது நாங்கள் இப்படி மூடி வச்சுக்கோம். ஸோ இது வந்து இட்லி பண்ண மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து இதுவும் ஒரு ஜாமா தான். ஸோ நாங்கள் இதை வச்சு பிரியாணி அந்த மாதிரி செய்யறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நாங்கள் செஞ்சுருக்கோம் கூட்டாஞ்சோறு ஆக்கி, இதில் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு கழுவுறதுக்கு வச்சு சிக்கன் வாங்கினீங்கன்னா கழுவுறதுக்கு நல்லா யூஸாக இருக்கும், தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்மால் கிண்ணம், நல்லாயிருக்கும், கேக் செய்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு பெரிய பவுல், இதில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஏதாச்சும் நறுக்கி வச்சா நல்லா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுவும் வந்து நல்லா ரொம்ப பெருசு, இதோட இது வந்து சின்னது தான். நம்ம காயெலாம் இதில் வச்சுக்கலாம், அது தக்காளி வெங்காயம் இதில் வச்சுக்கலாம். இது வந்து சொம்பு, இது வந்து குட்டி மூடி, பிளேட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி பிள்ளைங்களுக்கு. இது வந்து குட்டி செம்பு, அதை இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம், தண்ணி பிடிச்சி உண்மையிலே வச்சுக்கலாம். இது வந்து டம்ளர்ஸ், குட்டி டம்ளர்ஸ். இது நாங்கள் வந்து முன்னாடி வாங்கினது, இதுவும் பழசு தான். இது ரெண்டும் வாங்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க, இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு டம்ளர், இது வந்து ரொம்ப குட்டி டம்ளர். இது வந்து பவுல், குட்டி பவுல், ஏதாச்சும் நறுக்கி வச்சுக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி. இது தான் வந்து நான் சொன்னது இட்லி பானை, அது ரெண்டுமே உடஞ்சிருச்சாங்க யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எதுக்காச்சும் பால் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். இதுவும் ஒரு பவுல் தான், குட்டி பவுல். இது வந்து ஆக்சுவலி ஜாமாவே கிடையாது, ரியலாக மம்மி குக்கிங் பண்ணுவாங்களே, அதில் அந்த கரண்டி இருக்கும் தெரியுமா, அந்த குழி கரண்டி, அது வந்து உடஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறோம் விளாட்றதுக்கு. பாருங்கள், வேணாம் இங்கே வந்து இருக்குது பாருங்கள். இது வந்து குட்டி கிண்ணம், மாதிரி எங்கள்கிட்ட 3 இருக்குது. இது வந்து பெரிய பிளேட்டு, இதில் வந்து நாங்கள் இதை வச்சுக்குவோம், அதாவது உப்பு கடுகு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு நாங்கள் வச்சுக்குவோம். இது வந்து பிளேட், இங்கே வந்து இட்லி, சாம்பார், சட்னி, வெங்காய சட்னி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பிளேட்ஸ் நிறையா இருக்குது. இங்கே ஒரு பிளேட், இது 2 சேம் பிளேட் தான். இது 3 சேம் பிளேட், இது 2 சேம் பிளேட். அவ்வளோதான் எங்களோட மினி கிச்சன் செட். எங்கள் கிச்சன் செட் இதுதான் சில்வர் பழசு நாங்கள் வாங்குவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.